வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது. வேதத்திலே ஈசாக்கை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார். நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னா, இந்த ஈசாக்கு நிறைய நேரங்களிலே இடத்திற்காக அலைகிறார். அவருடைய தகப்பனாருடைய இடம் அவருக்கு கிடைக்கல, அவங்களுடைய சொத்து அவங்களுக்கு கிடைக்கல. இடமே இல்லாம தன்னுடைய ஆட்டு மந்தை, தன்னுடைய வீடு, தனக்கு இருக்கிற வேலைக்காரர்கள், இதுக்கு எல்லாத்திற்கும் அவருக்கு இடம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கும்போது, ஆனால் ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். அவனுக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னா, இந்த அட்ரஸ் அப்படின்றது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அட்ரஸ் அப்படின்றது அப்படின்னா, நம்ம எங்க குடியிருக்கிறோம், நம்முடைய விலாசம் என்ன. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. இயேசு என்னும் இரட்சகர் வருவதற்கு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்குது. என்ன அட்ரஸ் அப்படின்னு சொன்னா, அது நம்ம எல்லாம் பரலோகவாசிகள் அப்படின்னா, நமக்கு நித்தியத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு நிரந்தரமான ஒரு அட்ரஸை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்திலையும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக என்ன பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்தை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு காரியத்திற்காக நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஒரு தரிசனமான ஒரு இடத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாலும், எகிப்து தேசத்தில் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக பல தலைமுறையினர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எகிப்து நமக்கு நிரந்தரமான இடம் இல்லை, இங்க நம்ம இது நம்முடைய ஊர் கிடையாது, நமக்கு ஒரு நித்தியமான ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நமக்கு ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை வச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாரும் அந்த கானானுக்குரியவர்கள், அங்க போகணும் அப்படின்றத ஒவ்வொரு ஜெனரேஷனும் அவர்கள் மரணம் அடையும் போது அடுத்தது இந்த வார்த்தையை சொல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த மானிட்டர் ஆஃப் பண்ணு, இதை சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நிறைய பேர் இறந்து போவாங்க. ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அவங்க கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இடம் இருக்குது, நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அட்ரஸ் இருக்குது, இது நமக்கு அட்ரஸ் இல்லை அப்படின்றத அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனாங்க. அதனால தான் 400 ஆண்டுகள் தாண்டியும் எகிப்திலிருந்து அவங்க கிளம்புறதற்கு ஆயத்தமானாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் நம்புகிறேன், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு அட்ரஸ் ஒன்று பரலோகத்தில் இருக்குது. ஆனா இந்த பூலோகத்தில் உங்களுக்கு என்று கர்த்தர் என்ன பண்ணணும்னா, ஒரு நிரந்தரமான ஒரு அட்ரஸா ஆண்டவர் உங்களுக்கு தரணும். உங்களுக்கு என்று ஒரு பிளேஸா ஆண்டவர் உங்களுக்கு தரணும். உங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய வீட்டை நீங்க ரன் பண்ணிட்டு போறதா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், நீங்கள் தங்குவதற்கு, நீங்கள் குடியிருப்பதற்கு, நீங்கள் வேலை செய்வதற்கு சமாதானமான ஒரு லொகேஷனை ஆண்டவர் நமக்கு தரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஒருவேளை இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு ஒரு லொகேஷன் இருக்கலாம், ஒரு இடம் இருக்கலாம், ஒரு அட்ரஸ் இருக்கலாம். ஆனால் அந்த அட்ரஸ் ரொம்ப ஒரு டென்ஷனான, ஒரு சண்டை போடுறவங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற யாருமே சரியில்லாதவங்களா, உங்களுடைய உயர்வை விரும்பாதவங்களா, நீங்க ஏதோ ஒரு வண்டி வாகனம் எடுத்துட்டு வந்தா கூட ரொம்ப பொறாமப்படுறவங்களா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்னா, ஒரு நல்ல லொகேஷனுக்காக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும். ஒன்று நீங்கள் கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் குடியிருந்தது தன்னுடைய ஜனங்களோட அவன் குடியிருந்தான். ஆனால் லோத்து அந்நிய தேசத்துல குடியிருந்தான். அவன் வேதம் சொல்லுது சோதோம் கொமோரால குடியிருந்தான். ஆனா சோதோம் கொமோராவில் உள்ள ஜனங்கள் ரொம்ப மோசமான பாவிகளா இருந்தார்கள். அப்படின்னா அவங்க சுயமுணர்ச்சிக்காரர்களும், இன்னும் ஹோமோசெக்ஸ் அடிக்ட் ஆனவங்களும், அந்த மாதிரி மோசமான ஒரு பழக்கம் உள்ளவர்களா இருந்தார்கள். பாருங்க, மோசமான ஒரு பழக்கம் உள்ளவர்கள் மத்தியில இந்த லோத்து அவருடைய ஃபேமிலியை வச்சதுனால பிள்ளைங்க 2 பேருமே கெட்டு போயிட்டாங்க.
பிள்ளைங்க 2 பேருமே அசுத்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பிள்ளைங்க 2 பேருக்கும் பேசி வச்சிருந்த மருமகன்களை போய் இந்த மாதிரி வாங்கப்பா, இந்த ஒரு நாடு அழிய போகுது அப்படின்னு சொன்னா, அந்த மருமங்க 2 பேருக்குமே இவர் என்னமோ கிண்டல் பண்றது மாதிரி இருந்துச்சாமா. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுவேன், லோத்துனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் செலக்ட் பண்ண அந்த லொகேஷன் தான் காரணம், அவன் இருந்த இடம் தான் காரணம். அப்போ சில இடத்துல நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டே உட்காரக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா எங்க அப்பா சொத்து, எங்க அம்மா வாங்கி கொடுத்தது, இந்த சென்டிமெண்டலா நிறைய பேசுவாங்க. அந்த சென்டிமெண்டலுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் அனுபவிச்சுக்கலாம், அதை நம்ம விடக்கூடாது, அந்த இடத்துல தான் நம்ம குடியிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒன்று நான் நினைக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில இந்த சென்டிமெண்டலோட ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சமாதானமா இருக்கிறது தான் அவசியமானது. நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா கூட அந்த இடத்துல அவ்வளவு பொறாமப்படுறாங்க, சுத்தி இருக்கிறவங்க மொத்த பேரும் பிரச்சனை பண்றாங்க. நான் என்ன அதுக்காக அந்த இடத்தை விட்டு நம்ம ஓடணும்னு சொல்லல. சில இடத்துல ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆனா ஒரு காலகட்டத்தில் சுத்தி இருக்கிற அந்த அந்த சிச்சுவேஷன்ல, அந்த கல்ச்சர்ல இருக்கிறவங்க சரியில்லாதவர்களா இருக்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல இருந்து இன்னொரு பெஸ்டான இடத்திற்காக நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகள் ஒரு குறுகின மனப்பான்மையில இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க வளரவே முடியாது. அப்போ நீங்க வளரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னா, நல்ல லொகேஷனை ஆண்டவர் தரணும், நல்ல இடத்தான் ஆண்டவர் உருவாக்கணும். அதுக்காக தான் நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட நீங்க வீடு பார்க்கும்போது, நீங்க ஏன் உங்களை இந்த ஏரியாவில் பார்க்காதீங்க, இந்த ஏரியாவில் நீங்க பாருங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த ஏரியாவில் பார்க்காதீங்க, இது நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுடைய மைண்ட் செட் வித்தியாசமா இருக்கும். அவர்களுடைய அணுகுமுறைகள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவர்களுடைய பழக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது இப்போ பொதுவா சொல்றேனே, இந்த பைத்தியம் அப்படின்ற வார்த்தை சிலருக்கு என்ன வார்த்தையா தெரியும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பைத்தியம்ன்ற வார்த்தை. எப்படி அந்த பைத்தியம்ன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலருக்கு அந்த வார்த்தை என்னவா இருக்கும்? அது ஒரு கேஷுவலான ஒரு வார்த்தையா இருக்கும், எல்லாரையும் திட்டுறது தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு வாஞ்சையோட வந்திருக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்கினார். ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்கினார். பரதேசியாய் இருந்த இடங்களிலே ஆண்டவர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணுகிற ஒரு கர்த்தர். அப்போ நான் நம்புறேன், நம்மளை ஒரு பெரிய லட்சியத்திற்கு நேராய், ஒரு பெரிய விஷனுக்கு நேராக ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதற்கு ஆண்டவர் என்ன நம்மளுக்கு சப்ளை பண்ண போறாருன்னா, அவர் நமக்காக ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அலைந்து திரிகிறவர்களுக்கு கர்த்தர் நிரந்தரமான ஒரு விலாசத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். அப்போ இந்த காரியத்திற்காக நீங்க என்ன பண்ணீங்க, அவிசுவாசப்படாதீங்க. பாஸ்டர், எங்களுக்கு வாடகையே கொடுக்க முடியல, நாங்க போய் எப்படி? நான் நம்புறேன், நம்ம எதையுமே வச்சிட்டு பேசுற ஆட்கள் கிடையாது. நம்ம பை ஃபெய்த் தான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதற்கான காரியங்களை கர்த்தரே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபை 2005 வருடம் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிறது. ஆனா இந்த 20 வருஷத்துல இப்போ மட்டும் கிடையாது இந்த மாதிரி மினிஸ்ட்ரி. இப்பதான் ஒரு 100 நாள் ஜெபம் வைக்கிறோம் அப்படின்னு கிடையாது. எனக்கு தெரிந்து இந்த திருச்சபை ஆரம்பிச்சதுல இருந்தே மீட்டிங்க்கு அளவே இருக்காது, நம்ம நடத்திட்டே இருப்போம். நான் என்னுடைய மனசுல ஒரு டார்கெட் வச்சிருப்பேன். அப்படின்னா ஒரு 1 இயர்ல
ஒரு 1000 மீட்டிங்காவது நடத்திடணும். சண்டே சர்வீஸு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 365 நாளில் ஒரு 1000 கூட்டமாவது நடத்திடணும் அப்படின்றது மாதிரி நான் நினச்சிருவேன். அந்த மாதிரி நிறைய கூட்டங்கள், நிறைய ஊழியங்கள் இப்போ கிடையாது. ஆரம்பத்திலிருந்து 4 பேர் 5 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும் போதே நடந்துகிட்டே இருக்குது. நிறைய ஊழியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவர் நடத்தினார், கர்த்தர் நிறைய பேரை போஷித்தார். எல்லாம் இருந்தாலுமே இந்த இடம் அப்படின்னா திருச்சபைக்கென்று ஒரு இடம், ஒரு லொக்கேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஊழியம் பண்ணினாலும், ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனால் என்னன்னா ஒரு பிடிப்பே இருக்காது, ஒரு ஸ்ட்ராங்னஸே இருக்காது. நிறைய பேர் அப்படிதான் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேறையும் ஒரு சர்ச்சோட என்ன பண்ணுவாங்கன்னா மெம்பர்ஷிப் வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக அவங்க வர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஊழியம் நடக்குமா, நடக்காதா, இருக்குமா, இல்லைன்னா இவங்க வாடகைக்கு அங்கங்கே பெட்டியை தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்காங்க, இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பாங்களோ தெரில, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஜனங்களுக்குள்ள கூட இருந்ததை கூட நான் பார்த்தேன். அப்போ அந்த ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியத்திற்காக விடாப்பிடியா ஜெபிச்சது என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஒன்று செய்யுங்க, எங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க, ஒரு லொக்கேஷனை நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா அதற்காக எத்தனையோ ஃபாஸ்டிங். ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடம்னு ஒன்று வந்ததற்கு பிற்பாடு ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. ரொம்ப பார்க்க முடியுது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படின்னா இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஜனங்கள் ஒரு 1000 பேர் வந்தா கூட நம்ம உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தந்துட்டாரு. இனி நம்ம பெட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டாம், இனி நடக்காது, இல்லைன்னா இந்த இடத்துல நடக்கும், இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு மாத்திட்டே இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு அந்த விதத்துல ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தந்துட்டாரு. ஆனா எனக்கு தெரிந்து எத்தனையோ திருச்சபைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரியான லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று இல்லாத இருக்கிறதுனால எத்தனையோ ஆத்துமாக்கள் சிதறப்பட்டு அந்த சபையை கட்டி எழுப்ப முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அப்போ ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவேன். உங்களுக்கென்று ஒரு இடத்தை உண்டாக்குகிற கர்த்தர், ஒரு நல்ல இடத்தை உண்டாக்குகிற கர்த்தர். ஃபர்ஸ்ட் ஒரு இடம், அதற்கு பிறகு ஆண்டவர் இடங்களை உங்களுக்கு உண்டாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு அட்ரஸ் சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஒருவேளை நீங்க பிரிஞ்சு கிடக்கலாம், சிதறப்பட்டு கிடக்கலாம். அம்மா ஒரு பக்கத்துல இருக்காங்க, பிள்ளைங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க, அப்பா ஒரு பக்கத்துல இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையை கர்த்தர் தருவாராக. ஆமென். முழு பலத்தோடு ஏசப்பா சமூகத்தில், அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு சமாதானமான ஒரு இடம், ஆண்டவரே நாங்கள் சுகமாய் குடியிருப்பதற்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீர் ஏற்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு, இது உங்களால மட்டும்தான் முடியும், இது உங்க கரத்தினால மட்டும்தான் ஆகும். ஐயா, அந்த இடத்தை இப்போ எங்க பிள்ளைக்கு பிளஸ் பண்ணி தாங்க ராஜா. நான் உன்னை உறுதியான ஒரு இடத்துல நான் உன்னை வைப்பேன்னு நீங்க சொன்னீங்க இல்லப்பா, அங்கிருந்து யாரும் உன்னை பறிக்க முடியாது, அங்கிருந்து யாரும் உன்னை பிடுங்க முடியாது. அந்த இடத்துல நான் உன்னை நடுவேன், அந்த இடத்துல நான் உனக்கு நீர் பாய்ச்சுவேன், அந்த இடத்துல நீ கனி கொடுப்பாய், அந்த இடத்துல நீ ஆண்டவரே படருவாய் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஒரு நன்மை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதை என் கர்த்தர் செய்கிறதற்கு ஆமென் வல்லவர். ஹல்லேலூயா. தயவு கூர்ந்து உங்களை அன்பாய் கேட்கிறேன், தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாருமே அப்படி இருந்துராதீங்க.
அப்படி யாருமே இருந்துடாதீங்க. நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காக ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒரு உறுதியான ஒரு இடத்துல நீங்க நட்டாதான் நீங்க அதுல இருந்து வளர முடியும். நீங்க வளர்ந்தாதான் நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். பிசினஸ் பண்றீங்களா, ஆண்டவர் உங்களுடையதை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, உங்களுக்குன்னு மாறாத ஒரு லொகேஷனை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை நீங்க கிளைம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இது என்னுடையது தான். நான் எனக்கு தெரியும், நான் பரலோகத்துல எனக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, எனக்கு அங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பூலோகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் நான் நிலைவரமா இருப்பதற்கு, ஆமென். யோபு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. கூடாரத்தின் மேல். அப்போ அவருக்குன்னா ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்து, அந்த வீட்டிலேன்னு ஒரு ஜெப அறையை கொடுத்து, அந்த இடத்துல ஆண்டவர் வந்து பேசுறாரு பாருங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்மோட பேசுவாரு. ஆனா நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது நிறைய பேருக்கு நடக்கும். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு இடத்தை, ஆமென், கர்த்தர் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். நீங்கள் பலுகும்படி ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். நீங்கள் பெருகும்படி ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்மை ஒவ்வொன்றாய் கவனிக்கிற ஒரு தேவன், ரொம்ப கவனிக்கிற ஒரு தேவன். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த நெகேமியாவை பார்த்து சொல்றாரு, இன்று உன் முகம் துக்கமாய், உன்னுடைய முகம் துக்கமாய் இருப்பது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா அந்த கூட வேலை பார்க்கிற அந்த மனுஷனுடைய முகம் மாறி இருக்கிறத கூட என்ன பண்றாருன்னா ஒரு ராஜா கண்டுபிடிக்கிறாரு. அப்படின்னா அந்த மனுஷனை பரலோக ராஜாவுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய முகம் மாறுறத கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். காயினை பார்த்து சொல்றாரு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டு இருக்கிறது. அப்ப நம்ம முகத்தை மாறுறத கூட கர்த்தர் கவனிக்கிறார். அடுத்ததாக நெகேமியாவில் வாசிக்கும் போது அவரை பார்த்து கேட்கிறாரு, சரி உன்னுடைய பிரயாணம் வந்து எத்தனை நாள் ஆகும்? மூன்றாவது அந்த ராஜா கேட்கிறாரு, நீ எப்பொழுது திரும்ப வருவாய்? பாருங்க எவ்வளவு அன்பான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நான் நம்புறேன் கர்த்தர் நம்முடைய முகம் துக்கமா இருக்கிறதை காண்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம எந்த காரியத்தை துவங்க போகிறோமோ அந்த காரியத்திற்கு நேரத்தை நியமித்து நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரை கரங்களை தட்டி நமக்காக ஒரு இடத்தை உண்டு பண்ணுகிற தேவனை கரங்களை தட்டி அந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு பிளஸ் பண்ணி கர்த்தர் தர போறாரு. அந்த இடத்துல கர்த்தர் உலாவ போறாரு. அது ஏல் பெத்தேல், அது தேவனுடைய வீடாய் மாற போகிறது. அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் உலாவ போகிறார். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தவறாம ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு லொகேஷனை ஆண்டவர் எனக்கு நியமிக்கிற கர்த்தர். சீக்கிரமாய் வாடகை வீடுகளிலே இருக்கிறவர்கள் சொந்த வீடுகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. சீக்கிரமாய் வாடகை இடத்திலே தொழிலை செய்கிறவர்களை கர்த்தர் வந்து சொந்த இடத்திற்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போகிறார். கர்த்தர் உங்க கண்களிலே அதை காணும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமிக்கும் வானத்திற்கும் சொந்தக்காரர் கர்த்தர். அவர் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தாமல் போவாரா? நிச்சயமாய். ஆமென். உங்கள் கண்கள் காணும் ஒரு இடத்தை கிருபையாய் ஆயத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ரொம்ப அழகா பாடுறாரு பாருங்களேன். நான் நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடு ஆகும்.
ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு யாக்கோபோட. அப்ப சொல்றாரு, இல்ல நான் திரும்பி என்ன உயிரோட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உமக்கென்று ஒரு ஆலயத்தை, இந்த இடத்துல உமக்கென்று ஒரு காரியத்தை, அதே போல ஆண்டவர் அவனை திரும்பி வர பண்ணினார். உங்களையும் அப்படித்தான். நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏல் பெத்தேல், அது வானத்தின் வாசல். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு நம்மளை கர்த்தர் பரம்ப செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் வாடகையை கட்ட முடியல, ஆனா ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் நிரந்தரமான ஒரு லொகேஷனை நமக்காக கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நம்மை நிலைப்படுத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நாம் பரதேசியாய் தங்குற இடத்திலே நம்மை நிலைப்படுத்துகிற கர்த்தர். நீங்க வெளி ஊர்ல இருந்து விட்டு இன்னொரு ஊருக்கு போயிருக்கலாம். அந்த ஊர்ல உங்க தலையை நிமிர பண்ணுவதற்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோசேன் என்கிற ஒரு நாடு சொந்த நாடை போல ஆனதோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கானான் என்கிற பரலோக ராஜ்யம் போய் சேருகிற வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பே இல்லாத, கல் மழை வராத, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராத ஒரு கோசேன் நாட்டை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி. நாம் சுகமாய் தங்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணினார். ஒரு இடத்தை உண்டு பண்ணினார். அங்கே தேவன் உங்களோடு பேச போகிறார். கர்த்தர் அங்கே உங்களோடு சஞ்சரிக்க போகிறார். அந்த இடத்திலே நீங்களும் ஆண்டவரும் இருக்க போகிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் வளர போகிறீர்கள். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உறுதியாய் கர்த்தர் நடப்போகிறார். அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான இடமாய் மாறப்போகிறது. அந்த இடத்திலிருந்து உங்கள் காரியங்களை ஆண்டவர் படிப்படியாய் வளர்த்தி, அதுவல்ல அதிலிருந்து பல இடங்களுக்கு உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதை நீங்க 100% நம்புங்க, 100% நம்புங்க. உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னாலும் இது கர்த்தர் வார்த்தை, இது நிச்சயமாய் நிறைவேறும். இது ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் நிச்சயமா. இந்த சத்தத்தை கேட்கறங்க நிறைய பேரு நீங்க சாட்சி, பல ஆண்டுகள் இந்த சாட்சி வரப்போகிறது. இது இந்த 100 நாள் ஜபத்தோட சாட்சி முடிய போறது இல்லை. இந்த 100 days நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம விசுவாசிக்கிற வார்த்தை, இந்த வெறும் 100 நாள் சாட்சி அல்ல. இது 100 வருடங்கள் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த ஜெபத்தினுடைய சாட்சிகள் வந்து கொண்டே இருக்க போகிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்க. ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே